ஆனால் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் நம் தேவன் அல்ல. அது கிறிஸ்தவலாக இருக்கட்டும், கிறிஸ்துவ அறியாதவர்களாக இருக்கட்டும், அவர்களாக மனம் திரும்பி மனம் விரும்பி வருகிறது தான் மனம் பொருந்தி இருக்க முடியும். ஆனால் வந்து போகிறது போல இருக்கக்கூடாது. நீங்கள் பிரதிஷ்டையோடு காணப்பட வேண்டும். இந்த ஜனங்களுக்கு அந்த பிரதிஷ்டை இல்லை. அதனால தான் இவர்களுக்கு எகிப்தை நோக்கி திரும்பி பார்க்க வைக்குது. மறுபடியும் அப்பம் வேணும், மறுபடியும் என்னென்னலாம் அவர்களுக்கு அடிமைப்படுத்தினதோ அது அடிமைத்தனம் என்று கூட அவங்களுக்கு தெரியவில்லை. அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டத்தில் தான் இவர்கள் தேவனை நோக்கி பார்க்குறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, புறப்பட்டு வருகிறாங்க. ஆனால் வந்த பிறகும் மறுபடியும் மனம் எகிப்துக்கு பயணப்படுகிறது அல்லவா? இன்று விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வந்து திருசபையில் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து அதன் பிறகு இதனால் சில பேர் திருவிருந்துக்கும் வரமாட்டாங்க. அவங்க மனசாட்சி அதுதான் சொல்கிற, மனசாட்சி குத்துது இல்லையா? அப்போ ஏதோ கிரியை செய்ய நீ மனம் திரும்பணும்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா முன்னேலும் பின்னலும் அதிக கேட்டளோதான் போயிடும். நாய் தான் கக்கினதை மீண்டும் உண்வதை போல. ஏன் இந்த பின்மாற்றம் வருகிறது? ஏன் இந்த பயணப்பட முடியாத நிலை வருகிறது என்றால் உங்களுக்கு பிரதிஷ்டை இல்லை. நான் பார்வனை பார்ப்பதே இல்லை, பார்வனை பேசுகிறது இல்லை, பார்வனை குறித்து சிந்திக்க கூட எனக்கு நேரம் இல்லை. உங்கள் சிந்தனையெல்லாம் பார்வன் மேலே போகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மேகஸ்தம்பம் பெருசாக படல, அக்கினி ஸ்தம்பம் பெருசாக படல, தேவனுடைய மகிமை பெருசாக படல, தேவன் அருளுகிற மண்ணா பெருசாக படல. எங்கேருந்து தான் வருது இந்த மண்ணானே தெரியல. ஆனால் அது ருசி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வரைக்கும் அறிவு இருக்குது. இது எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறாங்க, இது எப்படியோ நமக்கு இந்த நேரத்தில் இது வருதுன்னெலாம் நினைக்க தோணலை. மறுபடியும் எனக்கு அந்த உணவு தான் வேணும், நான் அதை தான் விரும்புகிறேன். திருமணம் ஆன பிறகும் சில சமயத்தில் பல காரியங்களை நினைத்து கொண்டு வாழ்வாங்க. அவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. ரொம்ப நாள் அந்த வாழ்க்கை நடைமுறையில் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப நாள் ஓடாது, சீக்கிரத்தில் அது உடஞ்சிடும். காரணம் என்ன? உன் மனம் முழுவதும் எகிப்தில் இருக்குது. தகப்பன் வீட்டை விட்டு வர சொன்னால் மறுபடியும் தகப்பன் வீட்டை மறன்னு சொன்னால் மறக்காது. வேதம் சொல்லுது, முந்தினை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், உனக்கு நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு மாறுதலும் இல்லை. இன்னும் பழைய மனசு தான் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னும் பழைய மனசாட்சியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சுத்த நல் மனசாட்சி வரல. கல்வி இருக்கலாம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம். தேவன் நம்பி கொடுக்கிறது அபிஷேகம், தகுதியை பார்த்து கொடுக்கறதில்ல அபிஷேகம். அந்த அபிஷேகத்தையும் ஆவியும் அவித்து போடுகிறது இந்த நினைவுகள் எல்லாம் என்று சொல்ல வருகிறேன். இந்த ஜனங்களால் பயணப்பட முடியவில்லை, இந்த ஜனங்களால் பயணப்பட முடியவில்லை. அதற்குத்தான் ஆசீர்வாத கூடாரத்துக்கு வரும்படி வேதம் சொல்லுகிறது. அதுக்கும் வருகிறது கிடையாது. துஷ்ட மிருகங்கள் வருகிறது, அப்போதும் தெரியல. மறுபடியும் கர்த்தரின் இடத்துல முறை எடுக்கிறதும் கூக்குரல் எடுக்கிறதும் என்ன முறுமுறுப்பாக காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் என்ன இல்லை ஐயா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னமோ தேவன் எங்கள் மேலே கோபமாக இருக்கிறார், தேவன் எங்களை அடிக்கிறார், தேவன் எங்களை நொறுக்குகிறார், எந்த மாறுதலுமே இல்லை, இந்த பாஸ்டர் சரியில்லைன்றவான் கட்சியில்.